கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் உள்ள கோவில்மேடு பகுதியில் உள்ள பிரிக்ஸ் மழலையர் பள்ளியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாம். கோவை மாவட்டம் தடாகம் சாலை கோவில்மேடு பகுதியில் பிரிக்ஸ் மழலையர் தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அனைத்து மக்களுக்கும் உதவும் பேரவை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமினை வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக திமுக விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட தலைவர் டாக்டர் சிவராமன் மற்றும் 43வது வார்டு கவுன்சிலர் மல்லிகா புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் இப்பகுதி மக்களுக்கு கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து, கண்களில் வெள்ளைப்படுதல், பூவிழுதல், கண்புரை உள்ளிட்ட பல்வேறு கண் சார்ந்த பிரச்சினைகளை மருத்துவர்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கினர். மேலும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நோயாளிகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சைகளும் வழங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இந்த முகாமில் இந்திரன் இதழாசிரியர் உலகநாதன், சிவாஜி காலனி குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன், கௌரவ ஆலோசகர் கணேசன், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லக்ஷ்மி, திவ்யா, பால்ராஜ், கோவில்பாளையம் செல்வி, பொள்ளாச்சி பத்மா, திரைப்பட நடிகர் ஜான், ரியல் எஸ்டேட் அதிபர் பழனியப்பன், சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள், பிரிக்ஸ் பள்ளி தாளாளர் பார்த்திபன், வேளாண்டிபாளையம் திமுக பொருளாளர் நாகராஜ், இளம் வழக்கறிஞர் வெற்றிவேல், கிறிஸ்துவ அமைப்பின் தலைவர் ஸ்டீஃபன் ராஜ், புளியகுளம் கருப்பையா, திமுக கவுன்சிலர் பிரவீன்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.